வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 10th ரிசல்ட் வந்த உடனே எல்லாரும் ஜாலியாக இருப்பீங்க. இப்போ மேல்நிலை வகுப்புகள், அதாவது 11வது சேரலாமா, ஐடிஐ சேரலாமா, பாலிடெக்னிக் சேரலாமான்ட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் பற்றி யோசிக்காமல் நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்ற நீங்கள் யோசித்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான அப்ளிகேஷனை வாங்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சாம்பிளுக்கு ஒரு 11th அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது எப்படி ஃபில் பண்ணணும் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். 19/5/2025 இன்னைக்கு மார்க் ஷீட், டெம்பரவரி மார்க் ஷீட்டும் டிசியும் கொடுக்குறாங்க. எல்லா ஸ்கூல்லையுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் அதை வாங்கி பத்திரமா வச்சு ஒவ்வொருத்தையும் ஒரு 10 காப்பிக்கு மேலே ஜெராக்ஸ் எடுத்து வச்சுங்க பத்திரமா. ஓகேங்களா? அவங்க தேவையானதை கொடுத்துட்டு மீதி வைங்க. எப்பயுமே யூஸ் ஆகும் டிசி எல்லாம். அதனால் ஜெராக்ஸ் போட்டு நிறைய வச்சுங்க காப்பியில். அதில் நம்ம எப்படி இது ஃபில் பண்ணலான்ற ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். ஏன்னா நிறைய சந்தேகங்கள் நமக்கு வரும். அதனால் ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த காலம் அப்படியே விட்டுருங்க. அலுவலக பயன்பாட்டுக்கு மட்டும்னு அவங்க சொல்லியிருக்க காலத்தில் நீங்கள் எந்த காரணம் கொண்டு கை வைக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, நம்ம ரீசெண்டாக எடுத்த ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு 5 காப்பி வச்சுங்க கையில். இல்லை ஆதார் எண், நமக்கு நல்லாவே தெரியும். அடிக்கடி எல்லாத்துலேயும் கேட்குற ஒரே விஷயம் ஆதார் எண் தான். ஃபஸ்ட் எடுத்தோடய அதான் கேட்டிருக்காங்க இதுலேயும். அப்போ ஆதார் எண் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் கார்டில் இருக்கும். அந்த டிஜிட் எடுத்து 12 டிஜிட்டில் இருக்கும். அதை இதெல்லாம் ஃபில் பண்ணிவிடுங்க கரெக்டாக நம்பரை பார்த்து. எப்பயுமே ஒரு விஷயத்தை ஃபில் பண்ணும்போது நீங்கள் ரஃப் யூஸ் கூட பார்த்துக்கலாம். ஒரு பென்சில் ஒரு பேப்பர் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு ரஃப் ஷீட்டில் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா மறுபடியும் படித்து கூட போட்டுக்கலாம். இதில் ஆதார் என்ன ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். எமிஸ் நம்பர் உங்கள் மார்க் ஷீட்லேயே இருக்கும், அதை பார்த்து பண்ணிவிடுங்க. வங்கி கணக்கு எண் அப்படிங்கிறது உங்கள் பேங்க் புக், பாஸ்புக் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. எல்லாருமே ஸ்டூடெண்ட் எல்லாருமே பாஸ்புக் இருக்கும். அதில் ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், ஏசி நம்பர்னு இருக்கும், இல்லை அக்கௌண்ட் நம்பர்னே கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கிற நம்பரை பார்த்து தப்பு இல்லாமல் ஃபில் பண்ணிவிடுங்க. அந்த வங்கி, நீங்கள் எந்த பேங்க்கில் உங்கள் புக்கை ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அந்த வங்கியினுடைய பெயரும் அவருடைய முகவரி நீங்கள் ஃபுல்லாக எழுதணும். அந்த ஊரோட பேர், இப்போ செய்யான்னு எழுதினா போதும். அடுத்தது குடும்ப அட்டை எண். நமக்கு குடும்ப அட்டை எண் இருக்குதுல, ஸ்மார்ட் கார்டு, அதில் மேலே ஒரு டிஜிட் கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்க நம்பரை பார்த்து அப்படியே எழுதுங்க. அடுத்தது கைபேசி எண். அப்பா அம்மா 2 பேர் தான் கேட்டிருக்காங்க. தந்தையோட நம்பரை மேலேயும் தாய் அடுத்தும் எழுதுங்க. ஓகேங்களா? அடுத்து ரத்த வகை, நீங்கள் என்ன பிளட் குரூப்ன்றது நீங்கள் ஏற்கனவே டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதை சொல்லியிருப்பாங்க டாக்டர்ஸ் உங்களுக்கு. இல்லை ஒரு ரிப்போர்ட்டாக வாங்கியும் வச்சுக்கலாம். அப்போ அந்த ரிப்போர்ட்டில் என்ன பிளட் குரூப் இருக்கோ உங்களுடைய பிளட் குரூப்பை கரெக்டாக எழுதுங்க. அடுத்தது மாற்றுச் சான்றிதழில் உள்ளபடி விண்ணப்பிப்பவரின் முழு பெயர், அதாவது இன் கேபிட்டல் லெட்டர்ஸ், அதாவது கேப்ஸில் தான் எழுதணும். தமிழில் சொல்லும்போது நீங்கள் தமிழ் அப்படியே எப்படி இருக்கோ, மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதுங்க. நீங்கள் மாற்றியில் அதை இனிஷியல் முன்னாடி இருந்தால் முன்னாடி போடுங்க, இல்லை பின்னாடி போட்டு இருந்ததுன்னா பின்னாடி போடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்புறம் ஆங்கிலத்தில் சொல்லும்போது கேபிட்டல் லெட்டர், அந்த ஏபிசிடி லெட்டர்ஸு கேப்ஸில் தான் எழுதணும். நீங்கள் ஸ்மாலும் கேப்ஸும் கலந்தெல்லாம் எழுதக்கூடாது. ஆங்கிலத்தில் கேபிட்டல் லெட்டர்ஸில் உங்கள் ஃபுல் நேமை எழுதி இனிஷியலோடு எழுதுங்க. அடுத்தது பிறந்த நாள், உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பீங்க இல்லையா, டிசியில் இருக்கும். அதே மாதிரியே உங்களோட மார்க் ஷீட்லேயே இருக்கும். அதை எடுத்து அழகாக எழுதிடுங்க. அடுத்து பாலினம், ஆனால் பெண்ணா, இது பாய்ஸ் ஸ்கூல் தான், அவங்களே காலம் கொடுத்துட்டாங்க ஆணுன்றதை. அதனால் நீங்கள் எந்த ஸ்கூல் ஃபார்ம் வாங்கியிருக்கீங்களோ அதில் கொடுத்துருவாங்க. நாட்டினம், நாடு உங்களுக்கு தெரியும், இந்தியன், அதுவும் ஃபில் பண்ணிட்டாங்க. அதில் இந்துவா முஸ்லீமா கிறிஸ்துவன்றதை ஒரு டிக் பண்ணிக்கங்க. அவ்வளோதான், நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்கள்ன்றதை. மாணவர் சார்ந்துள்ள மாநிலம் தமிழகமா மற்றவையான்னு கொடுத்துருக்காங்க. இங்கே தமிழகம்னு டிக் பண்ணிவிடுங்க. அடுத்தது பிறந்த இடம், தெரு, ஊர், நகரம், வட்டம், நம்ம அட்ரஸ் எழுதுகிறோம். வேறு ஒன்றில் நம்பர் எழுதுங்க. அடுத்து உங்கள் தெரு பேர், ஊர் பேர், சிட்டியோட நேமு, அடுத்தது என்ன டிஸ்ட்ரிக்ட் எழுதிட்டு அதுக்கு பின்கோடு இருக்கும், உங்கள் ஊரோட பின்கோடு நம்பரை எழுதிக்குங்க. அடுத்தது சமயம், நீங்கள் எந்த சமயம்ன்றதை இங்கே ஒரு புள்ளி வரதுக்காக தான் கேட்குறாங்க, அதில் எழுதிருங்க. அப்புறம் 8வது காலம் பார்த்திங்கன்னா ஜாதி மற்றும் உட்பிரிவு. நம்ம வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருப்போம். அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி ஒரு டிக் அடிச்சுட்டு அதை உட்பிரிவை எழுதிருங்க. எழுதி அந்த நகலையும் நம்ம ஜெராக்ஸ் காப்பியும் இது கூட கொடுக்கணும். அடுத்தது பெற்றோருடன் அல்லது காப்பாளருடன் வசிப்பவரா ஒரு கேட்டகரி கேட்டிருக்காங்க. பெற்றோர்னா ஆம் போட்டுருங்க. பெற்றோர் அல்லது காப்பாளர்னா அவங்களுடைய முகவரியை எழுத சொல்கிறாங்க. அடுத்தது தந்தை பெயர், உங்கள் அப்பாவுடைய பேரை கரெக்டாக எழுதுருங்க, தாய் பெயர். அடுத்தது பாதுகாவலர் கிடையாது, அதாவது தந்தை தாய் இல்லாதவங்க யார்கிட்டனா பாதுகாவலர்கிட்ட போய் படிக்கிறவங்க தான் இதை வந்து ஃபில் பண்ணணும். தந்தை தாயுடன் இருக்கிறவங்க அவங்க பேர் மட்டும் எழுதினா போதும். தொழில் என்ன, அப்பா என்ன ஒர்க் பண்ணுறாரோ அந்த தொழில் என்ன வேலையோ, கூலி வேலையா இல்லை விவசாயமா என்னவோ அதை இந்த இடத்துல ஃபில் பண்ணிவிடுங்க. ஆண்டு வருமானம் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருப்பீங்க, அதோட ஜாயின் பண்ணிக்கிட்டு எவ்வளோ வருமானமோ அந்த அமௌண்ட்டை இங்கே போடுங்க போதும். அடுத்து கைபேசி என்ன, வாட்ஸ்அப் நம்பர், நம்ம இப்போ எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்.
அந்த நம்பரை கொடுத்துருங்க இங்கே. நெக்ஸ்ட்டு தேர்ச்சி பெற்ற தகுதிக்குரிய தேர்வு. நம்ம என்ன தகுதிக்குரிய தேர்வுனா எஸ்எல்சி வந்தது அட்டன் பண்ணியிருக்கோம், அதுதான் பண்ணோம். வாரியத்தின் பெயர், அதாவது ஸ்டேட் போர்டுன்னு எழுதுவோம். ஓகேங்களா? அடுத்தது 10ஆம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண்கள். பொறுமையாக அழகாக எழுதுங்க. தேர்வு எண் மதிப்பெண் பட்டியலில் இருக்கும், தேர்வு எண் எழுதுருங்க. தேர்ச்சி பெற்ற ஆண்டு மாதம், அதாவது சில பேர் வந்து ஒரு வருஷம் படிக்காமல் இருக்கலாம், அவங்களுடைய ஆண்டு மாதம் கட்டப்படுங்க. இப்போ கரண்ட் இயரில் இருக்கவங்கன்னா 2024-25ஆம் ஆண்டு. ஓகேங்களா? நீங்கள் பண்ணது. தேர்வர் பெற்ற மதிப்பெண்கள் பாட வாரியாக கொடுத்துருக்காங்க. தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூகம். அப்புறம் டோட்டல் போட்டு தேர்ச்சி சதவீதம் பர்சன்டேஜ் கணக்கு போடணும். ஓகேங்களா? அந்த பர்சன்டேஜ் என்ன, இப்போ இருக்கிற மதிப்பெண்ணை நீங்கள் என்ன மார்க் எடுத்துக்கலாம் அதை 5ஆல் டிவைட் பண்ணாலே உங்களுக்கு பர்சன்டேஜ் கிடச்சிடும். அவ்வளோதான், அதை அப்படியே போடுங்க. அடுத்தது நீங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயின்ற பள்ளிகள் விவரம் கொடுத்துடணும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு 10th தான் கேட்டிருக்காங்க. எடுத்தோடனே நீங்கள் 10th கல்வி ஆண்டு எழுதுங்க. இப்போ இந்த இயர் எழுதிட்டு நீங்கள் என்ன மீடியம் படிச்சிருக்கீங்க, இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா? இங்கிலீஷ் மீடியமாக தான் இங்கிலீஷ் மீடியத்தை டிக் பண்ணுங்கள். பள்ளியின் பெயர், நீங்கள் எந்த ஊரில், அதாவது எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, ஊர் மாவட்டம் எழுதுங்க. யூடிஐஎஸ்சி நம்பர் இது நீங்கள் கொடுத்துருப்பீங்க, அந்தந்த ஸ்கூலுக்கு ஒரு நம்பர் இருக்கும், அதை நீங்கள் உங்கள் டீச்சர்கிட்ட கேட்டிங்கனாலே தருவாங்க. அதை வாங்கி இங்கே எழுதுருங்க. அப்படியே 6th to 10th ஒரே ஸ்கூல்னால் அந்த ஒரே நம்பரை எழுதிக்கலாம் நீங்கள். அப்புறம் 1 to 5th சில பேர் ஒரே ஸ்கூலில் படிச்சுக்கலாம், அந்த நம்பர் எழுதுங்க. சில பேர் வெவ்வேறு ஸ்கூலில் படிச்சிங்கன்னா அந்த ஸ்கூல் நேமை கரெக்டாக எழுதி அதோட யூடிஐஎஸ்சி நம்பரை எழுதுங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் இதில் இருக்க ஃபார்மேஷனு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த குரூப் செலக்ட் பண்ணணும் அப்படின்றது இருக்குது. அறிவியல் பிரிவு இருக்குது, கலை பிரிவு இருக்குது. இதில் ஒரு 9 குரூப் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதை சூஸ் பண்ணணுமோ அதை சூஸ் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். இதில் வந்து ஒரு 3 காலம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் எது, உங்களுக்கு முதல் முன்னுரிமை நீங்கள் எந்த குரூப்புக்கு கொடுக்க போகிறீங்க. நீங்கள் சப்போஸ் ஃபஸ்ட் குரூப் AE1 எடுக்கிறீங்கன்னா அதில் இயற்பியல், வேதியியல், கணிதம், உயிரியல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4 பாடப்பிரிவுகளை எழுதணும். இரண்டாவது சரி நமக்கு அடுத்த ஆப்ஷனாக ஒன்று வச்சுருப்போம். செகண்ட்ல பார்த்தீங்கன்னா இயற்பியல், வேதியியல், கணிதம், கணினி அறிவியல் அதையும் கொடுத்துக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் நம்ம இன்னொன்று சைடில் CE1 மாதிரி அந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். இல்லை தமிழ் வழி படிக்கிறவங்க அவங்களுக்கு உண்டான குரூப்ஸை 3 குரூப் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எதுன்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 3 ஆப்ஷனையும் எடுத்து எழுதிங்க. இதில் வழிகாட்டு முறைகள் இருக்குது, அதெல்லாம் பொறுமையாக உட்காந்து படிச்சுக்கலாம். நான் ஃபில் பண்ணுறதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். அவ்வளோதான். அதோட உங்களுடைய பேரண்ட்ஸ் சிக்னேச்சர் வாங்கிடுங்க. நீங்கள் இந்த இடத்துல கையெழுத்தை போட்டுருங்க. வெற்றிகரமாக போய் ஜாயின் பண்ணி எல்லோரும் வெற்றி பெறணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி.